ஹாய் செல்லுங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஜீ பூ பா அப்படின்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊர், அந்த ஊரில் நிறைய வீடுகள் இருந்தது. அந்த ஊரில் கார்கோடகன்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் பேரை கேட்டாலும் அந்த ஊரே நடுங்கும். அவன் எப்படி இருப்பானே யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் நைட்டில் தான் வருவான், ஏர்லி மார்னிங்கே போயிடுவான். அவன்கிட்ட ஒரு பெரிய மந்திரக்கோல் வச்சுருந்தான். அந்த மந்திரக்கோல் வச்சு என்ன பண்ணுவான், அப்படி ஜீ பூம் பா அப்படின்னு சொன்னான்னா மனுஷங்களாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்ன பண்ணுவான், குட்டி குட்டி பசங்களெல்லாம் நைஸாக பிடிச்சின்னு போய் அவங்கள கட்டி போட்டு மந்திரம்லாம் பண்ணுவான். அந்த குழந்தைங்கள தூக்கின்னு போயிடுவான். அதனால் அந்த ஊருக்கெல்லாம் ரொம்ப பயம். ஐயோ, அந்த மந்திரவாதி பேரு கேட்டால பயம். அவன் வேறு வேறு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் எந்த ஊரில் இருக்கான், எங்கே இருக்கான் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ சம்மர் வெக்கேஷன் வந்துருந்தது. அப்போ அந்த ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டியோட பசங்கள்லாம் மேரேஜ் ஆக வேறு வேறு ஊரில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேரன், ஒரு பேத்தி, ராஜு, ரியா. அந்த ராஜுக்கும் ரியாவுக்கும் அந்த பாட்டி தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்து அவங்களாம் இங்கே விட்டுட்டாங்க. பாட்டி தாத்தாவோட நாங்கள் பாட்டி தாத்தாவோட ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறச்சு ஒரு நாளைக்கு ராஜு வந்து பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி நீங்கள் எனக்கு குக்கீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, எங்களோட ஹெல்ப் வச்சுண்டு என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். ரியா உடனே பாட்டி நம்ம இன்றைக்கே பண்ணலாமா பாட்டி அப்படின்னு கேட்டான். பாட்டி உடனே யோசிச்சாங்க, ஆடாடா குக்கி பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது, ஆனால் அதில் மேலே போடுற ஸ்ப்ரிங்கிள் ஒன்று இல்லையே, காலி ஆகிட்டே அப்படின்னாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி நம்ம இன்றைக்கே போடலாம், இன்றைக்கே பண்ணலாம், இப்போவே பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். உடனே பாட்டி யோசித்தாங்க, சரி ஓகே, இங்கே ஒரு 4 வீடு தாண்டி என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான். அவள் வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டி. உடனே போகிறோம் பாட்டி. ஓ, ஜெயந்தி பாட்டி வீட்லையா, நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு பேர் ஜெயந்தி. ஓகே, நாங்கள் போய் வாங்கிட்டு வரோன்னா இப்போ தான் அதே தெருவிலே ஒரு 4 வீடு தள்ளி இருக்குது. சரி போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும். அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க தான், 10, 12 அந்த மாதிரி ஏஜ். அதனால் அவங்க போயிட்டு வருவாங்க, பயப்பட மாட்டாங்க. சரின்னா இந்த பாட்டி உடனே சரி சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னாங்க. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிடுன்னு போயிட்டே இருந்தாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறச்சே ஒரு குட்டி அணில், இவங்க இப்படி வேகமாக அப்படி போயிட்டே இருக்கிறச்சு அந்த அணில் டிங் 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 டிங்னு கிராஸ் பண்ணி போச்சு. அந்த அணிலை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜுக்கு அணிலாம். ஹே இருடி அந்த அணிலை பார்த்துட்டு போகலாம் நம்ம அப்படின்னு. சரி அப்படியே அந்த அணிலையே பார்த்துருந்தாங்க. அணில் டிங் டிங் டிங்னு குதிச்சுட்டு அங்கே ஒரு வீடு வந்து போட்டு இருந்தது. அந்த வீட்டு மரத்து மேலே ஏறி அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது. ஜன்னல் வழியாக டபக்குன்னு உள்ள போயிடுது. போகிறச்சே உள்ளேருந்து அம்மா ஹெல்ப் அப்படின்னு சத்தம் கேட்டுது. உடனே ராஜு, ஹே யாரோ ஹெல்ப்னு சொல்கிற சத்தம் கேட்டுதா உனக்கு? உடனே ஹே ஆமாண்டா அப்படின்னு ரியா. சரி வா நம்ம போய் பார்க்கலாமா, கதவு போட்டி இருக்கே, எப்படி சவுண்டு கேட்கும் உள்ள, நம்ம சத்தம் போடாத போய் பின்னாடி வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்க, மெதுவாக அப்படி போகிறாங்க. சத்தம் போடாத மெதுவாக போகிறாங்க. போயிட்டு பின்பக்கமாக அப்படியே கொல்லை பக்கமாக போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஹால் தெரியுது தூரக்க. ஹாலில் ஃபயர் எரிஞ்சின்னு இருக்கு. ஒரு பெரிய கிரேட்டில் ஃபயர் எரிஞ்சின்னு இருக்கு. ஜீம் ரம் பூம் சண்டா முண்டா அப்படின்லாம் சவுண்டு கேட்குது. ராஜுக்கு பயமாக போயிடுது. ஹே ரியா என்னடி என்னமா சவுண்டு கேட்குது, மந்திரம் சொல்கிற சவுண்டு. உடனே அப்படின்னு ஒரு அழகிற சத்தம் கேட்குது. உடனே ஹே யாரோ உள்ள அழகிற சத்தம் கேட்கறது, யாரோ மந்திரம் சொல்கிற சத்தம் கேட்கறதுடா அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணோம், சரி நம்ம போய் பார்க்கலாம் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் இருந்தது. ஜன்னல் கதவு இப்படி மெதுவாக தள்ளி நாங்கள் பாரு, ஜன்னல் கதவு மெதுவாக அப்படியே திறந்துடுது. உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் மேலே ஏறி மெதுவாக இறங்கினான் ராஜு.
உடனே ரியா என்ன பண்ணா, ஏய் இருடா இருடா, என்னை விட்டுட்டு போக்காதுட்டா, நானும் வரேன் உடனே. ஏய் சத்தம் போடாதேடி அப்படின்னா. உடனே அவ்வளோ மெதுவாக ஏறி 2 பேரும் இறங்கினாங்க. சத்தம் போடாத இறங்கி நேராக அப்படியே அது பார்த்தா அங்கே ஒரு பெரிய குட்டி கிச்சன் இருந்தது. கிச்சன் டைனிங் ஹாலாக இருந்தது. அப்படியே வந்து போயிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த ஹாலில் வந்து ஒரு ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சவுண்டு நான் மந்திரம் சொல்கிற சவுண்டு கேட்குது. ஆனால் அங்கே ஒரு ஃபயர் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே யாரும் இல்லை. அங்கே ஏதோ கோலம் கலராக கோலம் போட்டிருக்கு, நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே யாரையும் காணும். ஆனால் மந்திர சவுண்டு வேண்டி கேட்குது. பார்த்தா எங்கே இந்த மந்திர சத்தம் கேட்குது அப்படின்னு இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு கதவு திறந்துருக்கு. 2 பேரும் அப்படியே பூனை மாதிரி மெதுவாக போய் நடந்து போக்குறாங்க. பார்த்தா அந்த கதவு வழியாக ஒரு படிக்கட்டு கீழே இறங்கி போகுது. உடனே சத்தம் போடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு மெதுவாக இறங்கி போகிறாங்க அந்த படியில். கீழே பார்த்தா அங்கே ஒரு கிரேட் இருக்கு, அங்கே ஒரு ஃபயர். யாரோ ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபயரில். ஹோமம்னா என்ன தெரியுமா, பெரிய ஸ்கொயராக கல்லெல்லாம் வச்சு அதில் ஃபயர் தயார் பண்ணி சாமியை வேண்டிட்டு அதில் எல்லாம் போடுவாங்க. அது போட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு அதெல்லாம் போடுவாங்க. அந்த ஹோமம் நல்லதுக்கு தான் செய்வாங்க. இந்த மாதிரி சில மந்திரவாதிங்க கெட்டதுக்கும் செய்வாங்க. அங்கே அந்த ஹோமம் இருக்குது, ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும். சரி அங்கே தூணாக இருக்குது. சரி இவங்க படிக்கட்டுலேருந்து மெதுவாக அந்த தூண் வழியாக அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பலகை போட்டு அந்த பலகையில் ஒரு குழந்தைய கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கு. அந்த குழந்தை, என்னை விட்டுடு, எங்கள் அம்மா கிட்டே போகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கு. உடனே சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அங்கே பக்கத்தில் இந்த குச்சி எடுக்கிறான். பார்த்தா அந்த மந்திரவாதி கார்கோடன் உட்காந்துருக்கான். அவன் தான் குச்சி எடுக்கிறான். அவனோட மந்திரக்கோள் இருக்கு பாரு, அதை எடுக்கிறான். ஜி பூம் பா, இவன் சத்தம் போடக்கூடாது அப்படின்னா அப்படியே அந்த குழந்தையோட வாய் அப்படியே டக்குன்னு மூடின்றது. வாயை திறக்க முடியல அவனால். அப்படியே அப்படியே பாவம் அழுக ஜலம் வந்துட்டுருக்கான் கண்ணுலேருந்து. ஆனால் அவனால் வாயை திறக்க முடியல. உடனே அந்த மந்திரக்கோள் அப்படி வச்சுட்டு அண்டா சண்டா அப்படின்னு ஏதோ புகையை போடுறான், அதுக்குள்ளே பூவை போடுறான், அந்த ஃபயரில் என்னென்னமோ பண்ணி ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கான். பாம் பாம் பச்சக் அப்படிங்கிறான். ஜா ஜூ என்னென்னமா சொல்கிறான். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. உடனே ராஜுவும் ரியாவும் இப்படி ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சைகையிலே கேட்குறாங்க. உடனே போயிடலாமா அப்படின்னு கேட்குறான் ராஜு. உடனே ரியா நோ பார் குழந்தை அழுதுன்னு இருக்கோம் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறது, நம்ம சின்ன பசங்க தானே அப்படின்னு இவன் ஆக்ஷன் பண்ணுறான். சரி உடனே அவன் ரியா இப்படி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு குண்டா இருக்குது. ஒரு பித்தளையில் ஒரு குடம்னு சொல்லுவாங்க, அந்த குண்டா இருக்குது, பித்தளை குண்டா. அதை மெதுவாக எடுக்கிறான், சத்தம் போட அதை எடுக்கிறான். எடுத்துட்டா அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், கண்ணை மூடின்னு இருக்கான். மூடிட்டு ஓம் ஹ்ரீம் ஸ்லீம் ஹம் பச்சக் பாட்டக் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணுறா, அந்த குடத்தை அப்படியே எடுத்துட்டு பின்னாடியே போகிறா, ரகசியமாக மெதுவாக போகிறான். உடனே ராஜு என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பெரிய கட்டை இருந்தது, அந்த கட்டையை எடுத்துட்டான் கையில். எடுத்துட்டு அவனும் சத்தம் போடாத போகிறான். அந்த மந்திரவாதி அப்படியே இதை எடுத்து அந்த ஃபயரில் போடுறதுக்கு இப்படி குனிறான் பாரு. ரியா என்ன பண்ணிட்டா, அந்த குடத்தை வச்சு டாமான்னு அவன் மண்டையில் அந்த குடத்தை போட்டான். ராஜு என்ன பண்ணான், கையில் வச்சிருந்த கட்டையால் டாமான்னு அவனும் மண்டையில் போடுறான். அவ்வளோதான். மந்திரவாதி என்ன ஆனா மயக்கம் போட்டு டமால்னு கீழே விழுந்துட்டான். உடனே ரியா என்ன பண்ணுறா, குடுன்னு ஓடி போய் அந்த குழந்தையோட கையில் அந்த கயிறெல்லாம் கட்டெல்லாம் ஊற்றி விட்றான். கையில் காலெல்லாம் கட்டி வச்சுருந்தான் பாரு, அதை கட்டிட்டான். அந்த கயிறு எடுத்துன்னு வந்து ராஜுக்கிட்ட கொடுக்குறான். ராஜு உடனே கடன்னு இந்த மந்திரவாதியோட கையை காலெல்லாம் நல்லா கட்டுறான். நல்லா டைட் பண்ணிடான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முட்டிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க. திருப்பி முடிச்சு போட்டு திருப்பி இழுக்கிறாங்க. அப்புறம் கையை சுற்றுறாங்க, காலை சுற்றுறாங்க, கச்ச காரணா பின்னா சுற்றி போட்டுறாங்க. அந்த மந்திரவாதி மயக்கத்தில் இருக்கான். ஆனால் அவன் எழுந்துக்கல, அப்படியே மயக்கத்தில் இருக்கான். உடனே சொன்னான், இந்த குழந்தை பாவம், அது இவன் மயக்கப்பட்டு விழுந்தோடனே என்ன ஆகிடுது, அந்த குழந்தைக்கு அவன் மந்திரம் போட்டிருந்தான் பாரு, அந்த மந்திரம் பிரேக் ஆகிடுது. அந்த குழந்தை அது வரைக்கும் அப்படியே பேச முடியாத இருந்தது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவங்களை பார்த்து சொல்லுது. சத்தம் போடாது, அவன் மயக்கத்துலேருந்து எழுந்துன்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தப்பிச்சு வெளியில் போயிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு 2 பேரும் பார்த்தா இவங்க படி ஏறி வந்தாங்கல்ல, அந்த படி க்ளோஸ் ஆகிருக்கு. அதை திறக்க முடியல. தள்ளுறாங்க திறக்க முடியல.
டொமால் டொமால் டொமால்னு கதவை தட்டுறாங்க. யாருக்கும் கேட்கல, ஏன்னா வீட்டுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் இருக்குல்ல, யாருக்குமே கேட்கல. கதவை டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. நோ யூஸ். சரி, உடனே ராஜுக்கு ஒரு யோசனை வந்தது. ஹேய் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுக்குன்னு படியே இறங்கி போகிறோம். இறங்கி போய் அந்த மந்திரவாதி கிட்டக்கு அங்கே பக்கத்தில் அந்த மந்திரக்கோள் இருந்தது பார்த்தியா, அந்த மந்திரக்கோள் எடுத்துன்னு வரோம். எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை இந்த கதவு மந்திரத்தில் சாத்தி இருக்கும் போல் இருக்குடி. நான் ஆமாம் இருக்கணுன்னே அவன் இது எப்படி திறக்கிறது நம்ம அப்படின்னோடனே, ஹேய் அவன் தான் சொன்னான் இல்லைடா, ஜீபும்பா சொன்னான்ல, அதை வச்சு சொல்லி பாருடா. உடனே அந்த மந்திரக்கோள் வச்சுட்டு ஜீ பூ பா கதவு தர அப்படின்னு சொல்கிறான் ராஜு. உடனே கதவு டாமால திறந்துடுது. உடனே குடுக்குடுன்னு அந்த குட்டி பையனை அந்த பையன் பாவம் ரொம்ப வீக்காக இருக்கான். அவனை அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஷோல்டரில் அப்படியே அவன் கையை போட்டுட்டு மெதுவாக அவனை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு வெளியில் அந்த மந்திரக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மந்திரவாதி ஏந்துட்டா கூட மந்திரக்கோள் இல்லைன்னா அவனுக்கு யூஸ் இல்லைல்ல, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை கட்டி வேறு போட்டு வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை சாத்தி வெளிப்பக்கம் தாப்பால் போட்டு விட்டுறாங்க. தாப்பால் போட்டுட்டு என்னடா பண்ணுறது இப்போ என்னோடனே கிடுன்னு ராஜு என்ன பண்ணுறான், அங்கே ஒரு ஃபோன் இருக்குது, டெலிஃபோன். உடனே கிடுன்னு போய் அந்த டெலிஃபோன் போய்ட்டு ஹலோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அண்ணே, ஆமாம் எஸ் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் அவங்க ஸ்ட்ரீட்டு பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட்டு பேர் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இந்த நம்பரில் அவங்க பாட்டி வீட்டு நம்பருக்கு 2 நம்பரு முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல, அவங்க பாட்டியோட நம்பர் 10. ஆனால் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்பர் 10 எங்கள் பாட்டி வீடு. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது 12 8 தெரியல, ஒரு 2 வீடு தாண்டி க்ரீன் கலரில் அதில் கம்பியாக பெயிண்ட் பண்ணி ஒரு கம்பியாக கேட்டு போட்டு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம். உடனே வாங்க, இங்கே ஒரு மொத்தனை நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் ஒரு மந்திரவாதியை அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் அங்கேயே இருங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுது. ஆனால் அவங்க ஃபோன் வச்சு அடுத்த செகண்டே போலீஸ் சைரன் வர சவுண்டு கேட்குது. அதில் மைக் வச்சுட்டு பேசிட்டு வராங்க. ஹலோன்னு இங்கே ஒரு குழந்தைய யாரோ கடத்தின்னு போயிட்டாங்க, அநேகமாக மந்திரவாதி தான் கடத்தின்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் இந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்களே அவங்க குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்கன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த பாட்டி தாத்தா என்ன பண்ணாங்க, அவங்க என்னடா இந்த பசங்க ஸ்ப்ரிங்கிள் வாங்க போனாங்க, என்ன ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அந்த பாட்டி. உடனே தாத்தாவும் கூடவே வர்றாரு. பார்த்தா போலீஸு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகுது. இது வேறு போலீஸு, இவங்க ஃபோன் பண்ணினதே வேறு போலீஸு. இவங்க ஃபோன் பண்ணினது எமர்ஜென்சி போலீஸ். அவங்க இப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு வர பாட்டி தாத்தா வெளில வந்துட்டு என்னாச்சுங்கன்னா, இல்லைங்க ஒரு குழந்தைய கடத்தின்னு போயிட்டான், அநேகமாக அந்த கார் கூட தான் கடத்தின்னு போயிருப்பான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு. ஐயோ எங்கள் குழந்தைங்க 2 பேரும் வந்தாங்களே வெளியில் இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வேகமாக ஓடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜெயந்தி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா ஜெயந்தி ஆண்டி வாசல்லே நிற்கிறாங்க. ஹேய் ஜெயந்தி, என் பசங்க வந்தாங்களாடி, ராஜுவும் ரியாவும் எங்கடின்னு. ராஜுவா ரியாவா இங்கே யாரும் வரலையே அப்படின்றச்ச திருப்பி இன்னொரு போலீஸு கார் வேகமாக வருது. சாதாக்குன்னு அந்த தெருவில், என்னடா இந்த தெருவில் ஒரே கமோஷன், நம்ம வரது முன்னாடியே ஏதோ கமோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அண்ணே என்னாச்சு அப்படின்னே, இல்லை சார் இந்த மாதிரி அந்த குழந்தைய காணும்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறோம், எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு. அப்படியா, இப்போ தான் ஒரு குழந்தைங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணே அப்படியா அண்ணே, ஆமாம், ஆனால் 10ஆம் நம்பர் வீட்டுக்கு 2 வீடு தள்ளணும். ஐயோ எங்கள் வீடு தான் 10ஆம் நம்பர் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே அப்படியா, உங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு முன்னையா பின்னையான்னு தெரியலன்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும் அந்த வீடு தான் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டின வீட்டுக்கு ஓடுறாங்க எல்லோரும். பார்த்தா கிட்டன்னு அந்த பூட்டை உடைக்கிறாரு போலீஸ் உடைச்சிட்டு பூட்டை வரணும். ஏன்னா இவங்க பூட்டி இருக்குல்ல, வழியில் வரல, இவங்க அந்த குழந்தைய வச்சுன்னு வரல, இவங்க அங்கே உள்ளே பத்திரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பூட்டை உடைச்சிட்டு வெளில வராங்க. ஏன்னா அந்த ஜன்னல் வழியாக இவங்க அந்த குழந்தையும் தூக்கிட்டு இவங்களால வர முடியாது இல்லையா, அதனால வீட்டுக்குள்ளேயே பயந்துன்னு உட்காந்துருக்காங்க. உடனே பூட்டை உடைச்சிட்டு போலீஸ் பார்த்தா ஓடி வராங்க ராஜு ரியானும். பாட்டி ராஜு ரியானோட பாட்டி அப்படின்னு ஓடி கட்டிக்கிறாங்க 2 பேரும். உடனே போலீஸு என்னாச்சுன்னு அதுக்குள்ளே அந்த குழந்தை அம்மா அப்படின்னு அந்த குழந்தை ஓடி வருது. உடனே நீ யார் பாரு, நான் ஸ்கூலுக்கு போச்சே என்னை ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு அழுறது அந்த குழந்தை. உன் பேர் என்ன பண்ண, என் பேர் பப்புலு அப்படிங்கிறது. உடனே அந்த போலீஸை கூப்பிடுறாங்க, அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க பற்றி அந்த போலீஸை கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இவன் அந்த பப்புலு இங்கே இருக்கான் அப்படின்னோடனே, சரி அந்த மந்திரவாதி எங்கன்னு, அவனை நாங்கள் கட்டி போட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கோன்னு. சரிடா அந்த கதவை திறந்துட்டு போகிறாங்க போலீஸ். போய்
உடனே அதுக்குள்ளே இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, பாட்டி தாத்தாவும் அந்த குழந்தைங்க இவங்க குழந்தைங்க அப்படியே கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த மந்திரவாதி அழிச்சுன்னு வாங்க, நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம், அவன் எங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொடுக்கணுன்னு மந்திரவாதி இவங்க அழிச்சுன்னு வரதுக்குள்ளே எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. இந்த பபுளுவை அந்த போலீஸ் அழிச்சுட்டு போயிடுது. உடனே இந்த மந்திரவாதி பார்த்தா அவன் இன்னும் மயக்கத்திலே இருக்கும். உடனே அவனை அப்படியே அந்த கட்டினத்தோடு சேர்த்து அவனை போட்டு மூட்டை கட்டி அவனை போலீஸ் வண்டிக்குள்ளே போட்டு அவங்க வந்து போயிட்டு போலீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து திருப்பி வராங்க இந்த 10ஆம் நம்பர் வீட்டுக்கு. வந்துட்டு ராஜுக்கிட்டேயும் ரியாக்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை இருந்தது, இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த குடத்தை போட்டு அவன் மண்டையில் போட்டு கீழே போட்டுது. வெரி பிரேவ் சில்ட்ரன், நீங்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப பிரேவான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, ரொம்ப ஆபத்து. வேறு யாரும் அவன் பார்த்து உங்களையும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது. பட் ஆனால் வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இல்லைன்னா அந்த பபுளுவையே காப்பாற்றிருக்க முடியாது. வெரி வெரி பிரேவ் சில்ட்ரன். அந்த பபுளுவை வந்து காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1 lakh rupees தரேன்னு சொல்லிட்டு அவங்க மதர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1 lakh உங்களுக்கு தான் வரும். அதை தவிர இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மந்திரவாதியை நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்க பற்றியா, அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட்டும் ப்ரைஸ் கொடுக்கும். ஆனால் இனிமேல் எப்போதும் இந்த மாதிரி தனியாக போகாதீங்க. தனியாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த வாட்டி வந்து காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார், நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணினீங்க. ஆனாலும் வந்து இந்த மாதிரி தனியாக எங்கேயும் ரிஸ்க் எடுக்காதீங்க செல்லுங்களா அப்படின்னு அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு, ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவங்க சல்யூட் அடிக்கிறாங்க போலீஸ்க்கு. பாட்டி தாத்தாவும், இனிமேல் இப்படியெல்லாம் தனியாக போயிடாதீங்க செல்லுங்களா, அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு அந்த பாட்டிக்கு அழுகையே வந்துடுத்து பாவம். சரி இல்லை பாட்டி, இனிமேல் நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு குழந்தை வந்து ஆபத்தில் இருக்குது, அழறிச்சே, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகாத எப்படி பாட்டி நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாருயா. கரெக்டு தான், கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கச்சா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ண தான் போகணும். ஆனால் என்ன செய்யணும், யாராவது அடல்ட்டை அழைச்சிட்டு அடல்ட்டோட ஹெல்ப்பை அழைச்சிட்டு போகணும். நீங்கள் தான் இந்த மாதிரி தனியாக போய் செய்யக்கூடாது. தட் இஸ் ஸோ ரிஸ்கிடாக சொல்லுங்களேன். ஓகே பாட்டி, இனிமேல் நாங்கள் இன் ஃப்யூச்சர் அந்த மாதிரி தான் செய்வோம். சரி நம்ம இனிமேல் குக்கி பண்ணலாமாண்ணா. ஐயோ இன்றைக்கி நம்ம செஞ்ச அட்வென்ச்சரே போகிறோம், எனக்கு மனசே பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் வாங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குது, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் தரேன், நம்ம நாளைக்கு குக்கீஸ் பண்ணலான்னு. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. கதை நல்லா இருந்ததா? நீங்களாம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும், அடல்ட்டோட சூப்பர்விஷனோட செய்யணும். தனியாக போய் எங்கேயும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேவா? பி கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். ஓகே பாய் செல்லுங்களா. இன்னொரு நாளைக்கு என்ன இருக்காது இடம் சொல்கிறேன். ஜி பூம் பா.